வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேரோட கனவாகவே வந்து இருக்கும் இங்கே போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஜாப் தான். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸு, ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரியான வேலைன்னு. ஸோ நீர்வளத்துறை, இந்தியாவோட நீர்வளத்துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 இந்த பே மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி. அன்ரிசர்வ்டுக்கு ஒரு வேக்கன்சி, ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வேக்கன்சின்னு வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் போஸ்ட் ஜேஹெச்எஸ். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 9 வேக்கன்சி. அன்ரிசர்வ்டுக்கு ஒரு 4 வேக்கன்சி, ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 2 வேக்கன்சின்னு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் எக்ஸீடிங் அதே சேம் தான் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து வேணும். 35 வேர்ட்ஸ் பர் செகண்ட் வந்து இங்கிலீஷ்லேயும், அல்லது ஒன்றா அது இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்திலையும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித்தின் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அதாவது நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் பட்சத்தில் கூட அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அல்லது நீங்கள் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் லேண்ட் சர்வேயரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இதுவும் இல்லைன்னா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா SR 1 and 2 ஆஃப் த இந்தியன் நேவி வித் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைட்ரோகிராஃபிலையும் நேவிகேஷன்லேயும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டிசேரபிளில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோட வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ஆர் பாசிங் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட்ஸ், அல்லது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் எக்ஸாமினேஷன் எஸ்ஏஎஸ் கமர்ஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இந்தியா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சர்வேயர் கெப்பாசிட்டி இருக்கணும். கமர்ஷியல் அக்கௌண்டண்ட்டில் இந்த ஃபினான்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிசேரபிள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா +3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா +10 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓபிசியில் வந்து +13 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் SC/STக்கு வந்து பார்த்திங்கன்னா +15 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரிஸில் அன்ரிசர்வ்டு ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கீங்க, இடபிள்யூசி கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறதே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்ஸு, எஸ்சி கேண்டிடேட்ஸு, எஸ்டி கேண்டிடேட்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ண முடியும். த்ரூ இன்டர்நெட் பேங்கிங்கு, டெபிட்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐயில் தான் வந்து பே பண்ண முடியுங்கிறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே போய் ரெக்குயர்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்
அப்ளை ஆன்லைன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அது கூட ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும்னா யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ மித்த எந்த விதமான டெஸ்ட்டும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அது கூட இன்டர்வியூ வந்து நடக்கும். இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சிபிடி வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாத்துக்குமான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேசஸில் வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி, என்சிஆர், மும்பை, கொல்கத்தா, நம்ம சென்னையில் வந்து நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து சென்னையில் வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்னா, கொச்சின்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னை சூஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான டேட்டு, வென்யூ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஏசி. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வேறு எந்த மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/10/2025 10 மணிக்கே வந்து ஓப்பன் ஆகிருச்சு போர்ட்டல் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 5/11/2025 நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.